காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 20ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஆடி கிருத்திகை, ஆடி கார்த்திகை விரத நாள், அற்புதமான நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருத்தணி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். திருத்தணி முருகப்பெருமானின் அருளால் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும், கஷ்டங்கள் துன்பங்கள் கடன்கள் தீரட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாதம் 4ஆம் நாள். இன்று காலை 11:19 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 12:13 வரை பரணி நட்சத்திரமும், இரவு 10:36 வரை கிருத்திகை நட்சத்திரமும், அதன் பின்னர் ரோஹிணி நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று அதிகாலை 12:13 வரை சித்த யோகமும், காலை 6 மணி வரை அமிர்த யோகமும், இரவு 10:36 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ள நாள். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 3:15 முதல் 4:15 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கணும். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கு போகவே வேண்டாம். பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரியவர்கள் முதியவர்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க, கண்ட்ரோலாக இருங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், கேஸ்ட்ரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். படிப்பிலே முன்னேற்றம் ஏற்படும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஆர்வம் ஏற்படும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லேயும் உங்களுக்கு கூடுதல் ஆர்வம் ஏற்படும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. ரிஷப ராசி அன்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய நாள். யாருக்கா ஏதாவது சொல்லியிருப்பீங்க, நான் இதை பண்ணித்தரேன், அது எப்படியாவது முடிச்சு தரேன்னு. அது இன்றைக்கி வந்து நிற்கும். அதனால் சில சிக்கல்கள் கூட வரலாம். அதனால் யாருக்கும் எதுவும் சொல்கிற முன்னாடி, ப்ராமிஸ் பண்ணுற முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள் மாதிரி வாயில் வந்ததெல்லாம் ப்ராமிஸ் கொடுத்துடாதீங்க. அப்புறம் நாளைக்கு அரசியல்வாதிக்குனா பிரச்சனை இருக்காது, உங்களுக்குன்னா பிரச்சனை வந்து சேரும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கௌரவம் கிடைக்கும். பெண்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். செகண்ட் அல்லது தேர்ட் மேரேஜுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, கோபத்தை தரக்கூடிய நாள். திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னடா அது நடக்கலையே அப்படின்னு மனசில் ஒரு உளைச்சல் வந்து அது ஒரு கோபமாக மாறும். யார் மேலேயும் அந்த கோபத்தை காட்டுவீங்க. அப்படி இருக்காதீங்க. வீட்டில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது. தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள். எங்கேயாவது டூர் போகலாமா அப்படின்னு மனசு சொல்லும். அதுக்கான பட்ஜெட்டு, அதுக்கான பிளானிங் எல்லாம் பக்காவாக போடுங்க. விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் HR அட்மின் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட வர்றவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டு வராதிங்க. டைம் பாஸ் ஆகுதுன்னு எல்லா சீக்கிரட்டையும் சொல்லிட்டு இருக்காதிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கடகராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த சில நாளாக நடக்காத சில நல்ல விஷயங்கள் இப்போ நடக்கும். அதனால் ஒரு மனசில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் வரும். யாருக்காவது உதவி செய்ய போய் சில வம்பில் கூட சில மாட்டிப்பீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு நல்ல தன்னம்பிக்கையை தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும். தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு
அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். காதலர்களுக்கிடையே அருமையான நாள். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சிம்ம ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். ஆஃபீஸில் கலீக்ஸோட மோதல் வேண்டாம், சுப்பீரியரோடையும் மோதல் வேண்டாம். என்ன செய்கிறது, வேறு வழி இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணம், விவாகம், கல்யாணம், வரங்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த ஆன்லைனில் மேட்ரிமோனியில் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவைப்படும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் முடிய போகிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். பணக்கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள், டிடிபி ஒர்க் பண்ணுறவங்க, இ-சேவை மையம் வச்சிருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், டென்டல் ப்ராப்ளம் இருப்பவர்கள், இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டிலே ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் வர நாட்களில் அந்த நிலைமை மாறும். மாணவர்களுக்கு அருமையான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது. செலவுகள் திடீர்னு வந்து சேரும். திடீர் செலவாக இருக்கும், விரைய செலவாக இருக்கும். அதை சுபவிரயமாக மாற்றிக்கிறது நல்லது. ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அது மாதிரி பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, அதற்கான முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். பணவரவிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்கள், ஏஜெண்ட்டாக இருப்பவர்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், பால் சம்பந்தப்பட்ட பொருள் விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது. அதே மாதிரி யார்கிட்டையும் ஜோக்காக போய் பேசி அதை அவங்க சீரியஸாக எடுத்து அவங்க உங்கள் மேலே பாயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. கலைஞர்களுக்கு திடீர் பயணங்கள் வந்து சேரும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டிலே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருளை வாங்குவீங்க. ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மணல், சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி மாணவர்கள், குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்மையை தரக்கூடிய நாளாக உள்ளது. சமூகத்தில் நல்ல பேருள்ள விஐபிக்களின் நட்பால் நன்மைகள் நடக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள், சர்ஜரியோ ஆப்ரேஷனோ செய்து கொண்ட உடல்நிலையிலே கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ் உடம்புல தெரிஞ்சாலும் வச்சுருக்காதீங்க. இமிடியேட்டாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதோ சம்மந்தமான மெடிக்கல் செக்கப்போ டெஸ்ட்டோ எடுத்துக்கிறது நல்லது. பெண்களுக்கு வீட்டிலே நல்ல மதிப்பும் மரியாதை கௌரவமும் கிடைக்கும். மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அருமையான நாள். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் செய்பவர்கள், கிராசரி பிஸ்னஸ் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், இமிடேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ஆஞ்சநேயர் வழிபாடு. இஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. மகர ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஒரு சக்ஸஸ் இருக்கும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுபவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். ஜாபை பொறுத்தவரையில் பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ, ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கும் அனுகூலமான நாள். தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்கள், குறிப்பாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள். கலைஞர்கள், கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. இஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி என்பர்களே, ஆனந்தமான நாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது மனசில் ஃபீல் வரும். ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எந்த தொழில், எந்த உத்தியோகம் போனாலும் ஓரளவுக்காக நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், இல்லைன்னா கஷ்டம். கொடுக்கல் வாங்கலிலே முன்னேற்றம் ஏற்படும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே மேம்பாடு ஏற்படும். கிட்னி ப்ராப்ளத்துக்கு டயாலிசிஸ் செய்பவர்கள், கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். கலை இலக்கியத்திலும் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. இஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை தூக்கி ஒரு மூலையில் போட்டுட்டு எனர்ஜெட்டிக்காக இருங்க. இல்லைன்னா காரியங்களிலே வெற்றி கிடைக்காது, தடை தாமதங்கள் வரும், வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஸோ எந்த கடவுளை வணங்கினாலும் நல்ல ஒரு மன அமைதியோடு வணங்குறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் நடைபாதை வியாபாரம் செய்வர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்வர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஜாபை பொறுத்தவரையிலே கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், அனிமேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், டேட்டா அனலிஸ்டாக இருப்பவர்கள், டேட்டாபேஸ் ஸ்பெஷலிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. இஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.